நம்ம பக்கத்து வீட்டு குட்டி போய் சுரேஷ் ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்துட்டியோ? ஏம்ல பாக்க அப்படியே தெரியுது. நம்ம ட்ரெஸ் பாத்தியா? கலக்குவோம்ல. பாத்து பாத்து கீழ பேண்ட் கலந்து வந்துறாமே. அதெல்லாம் விளாது. நம்மள சீக்கிரம் வர சொல்லிட்டு இந்த மாமா எங்க போனாரு? என்ன ரொம்ப வெறிக்க ஓடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஆனா ஒண்ணுடா பிரவீனே, நீ சில விஷயம் பண்றப்ப நீ எனக்கு தம்பியா இல்ல கமலிக்கு தம்பியான்னு தெரியல. நான் எப்பவுமே உன் தம்பி தான். அப்ப ஏன்டா நீ அவ கூட சேர்ந்துட்டு என்ன கலாய்க்க? அதுலதான் எனக்கு சந்தோஷமே. மலக்குரங்கு. ஏய் அங்க பாரு பனி. ஐ ஆமா. ஆனா ரொம்ப இல்லையடா. இப்ப தெரியாது, போக போக தெரியும். அப்படியே மாமா. ச்சே, கேமரா வேற கொண்டு வரலையே. 2 போட்டோ எடுத்தா ஸ்கூல்ல போய் பீத்தலாம். அங்க பாருங்க, போக போக பனி அதிகமாகுது. டிவில பாக்குற மாதிரியே இருக்குல்ல கமலி? ஆமாடா. ரெண்டும் ஒண்ணுதான். இவன் எனக்கு தம்பியா பிறந்ததுக்கு அவளுக்கு போய் பிறந்திருக்கலாம். போக போக குளிர் அதிகமாவே. போய் கமலி கட்டி பிடிச்சுக்க. குளிர் கம்மியாகும். பிரவீன் ரொம்ப குளிருதோ? ஆமா கமலி, உனக்கு? எனக்கு இதெல்லாம் பெரிய குளிரா தெரியலடா. ஏன்னா டெய்லி காலையில 4 மணிக்கு எழும்பி குளிப்பேனா, அந்த குளிரெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. பரவாயில்லை கமலி, சூப்பர் தான். 4 மணிக்கே எழும்பி குளிக்கிறாள்ல? ஆமாடா, அது என்னவோ தெரியல, எனக்கு சின்ன வயசுலயே இருந்த அந்த பழக்கம் தான். ஐயோ, யாராவது எனக்கு கதவு திறந்து விடுங்க, வெளியே போறேன். இது விழுத பேச்சு கேட்கறதுக்கு வெளியில குதிச்சு சாவலாம் போல. என்ன தீப்தி, என்னாச்சு? வாந்தி எதுவும் வருவா? வாந்திலாம் வரல மாமா, லைட்டா தலை தான் வலிக்கு. ஐயோ, தலைவலிக்குதோ?